This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் பாலிட்டிலேருந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மயில்களுக்கு சரணாலயம் எங்கு உள்ளதுன்னா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை என்ற இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்தியாவின் நீளமான நதி எதுனா வந்து மற்றும் அதன் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் நீளமான நதி வந்து கங்கை. அதன் நீளம் வந்து 2525 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் தேசிய மரம் எதுனா வந்து மற்றும் அந்த ஆண்டு வந்து இந்தியாவின் தேசிய மரம் வந்து ஆலமரம். அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. இந்தியாவின் தேசிய பறவை வந்து மயில். அதை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1963. இந்தியாவின் தேசிய ஆறு வந்து கங்கை. அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2008. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எதுனா வந்து ஆற்று ஓங்கில். அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2010. அடுத்ததாக வந்து உலகின் நீண்ட விஷம் நிறைந்த பாம்பு எதுனா வந்து ராஜநாகம். இந்தியாவின் தேசிய ஊர்வன எதுனா வந்து ராஜநாகம். இந்தியாவின் தேசிய மலர் மற்றும் அது ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் தேசிய மலர் வந்து தாமரை. அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. இந்தியாவின் தேசிய விலங்கு எதுனா வந்து புலி. அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1973. உலகில் உள்ள மொத்த புலிகள் எண்ணிக்கையில் 70% கொண்ட நாடு எதுனா இந்தியா. இந்தியாவில் தேசிய பாரம்பரிய விலங்கு எதுனா வந்து பாரம்பரிய விலங்கு வந்து யானை. அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2010. இந்தியாவில் தேசிய நுண்ணுயிர் எதுனா வந்து லாக்டோபேசிலஸ். அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2012. இந்தியாவின் தேசிய பழம் வந்து மாம்பழம். அது அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. மாம்பழத்தில் அதிக அளவில் உள்ள வைட்டமின்கள் எவைனா வந்து வைட்டமின் ஏ, சி, டி. நமது தேசிய கொடியின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் வந்து 3:2. நமது தேசிய கொடியின் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறதுனா வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. அடுத்ததாக வந்து நமது தேசிய கொடியில் உள்ள பச்சை நிறம் எதை குறிக்கிறதுனா வந்து செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. இந்திய தேசிய கொடியில் உள்ள வெள்ளை நிறம் எதை குறிக்கிறதுனா வந்து நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. இந்திய தேசிய கொடியில் கருநீல நிலத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் எதை வலியுறுத்துகிறதுனா வந்து அறம், அமைதி. இந்திய தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் எத்தனை கோடுகள் உள்ளன? 24. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா வந்து ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டதுன்னா வந்து வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில். அடுத்ததாக வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் தேசிய கொடி யார் எங்கு எந்த நாளில் ஏற்றி வைத்தார்னா வந்து ஜவஹர்லால் நேரு ஏற்றினார். 15 ஆகஸ்ட் 1947 டெல்லி செங்கோட்டையில் ஏற்றி வைத்தார். முதல் சுதந்திர தினத்தின் டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கொடிக்காத்த குமரன் என அழைக்கப்படுவர் வந்து திருப்பூர் குமரன். கொடிக்காத்த குமரன் எந்த ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் தனது உயிரை துறத்தார்னா வந்து 1932 சட்ட மறுப்பு இயக்கம். இந்தியாவின் தேசிய இலட்சியம் எதுனா வந்து
அது எங்கே இருந்து எடுக்கப்பட்டதுன்னா வந்து நாணமுக சிங்கம் சின்னம், ஓகேங்களா. அது வந்து சாரநாத் அசோக தூணில் உச்சியில் இருந்தது. அடுத்ததாக வந்து இந்தியாவின் தேசிய சின்னம் எந்நாளில் ஏற்றப்பட்டதுன்னா வந்து ஜனவரி 26, 1950. இந்திய தேசிய சின்னங்களில் அடிப்பகுதியில் எழுதப்பட்டுள்ள வசனம் எதுனா வந்து சத்தியமே ஜெயதே, வாய்மையே வெல்லும். இந்திய தேசிய சின்னத்தின் அடிப்படையில் உள்ள விலங்குகள் யாவைனா வந்து யானை, குதிரை, காளை மற்றும் சிங்கமாகும். இந்திய தேசிய கீதத்தை எழுதியவர் யார்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர். இன்றைக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்துட்டோம். ரிமைனிங் கொஸ்டின்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.